லாட்டரி ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க முடியும் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் நமக்கு ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம 4 அல்லது 8/2025க்கான கசிங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி இன்றைக்கான ரிசல்ட் 584. நம்ம இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆல் போர்டு அண்ட் பிபிசியும் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, நாளைக்கு ஓரளவுக்கு சிறப்பான வினிங்ஸ் இருக்குது நம்ம எடுத்து வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. எபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, தேர்ட் டிஜிட்டல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. தேர்ட் டிஜிட்டல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000 கொடுக்குறாங்க. தேர்ட் டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. தேர்ட் டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. தேர்ட் டிஜிட்டல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர்த் டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு 90,000 கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99. நீங்கள் புக்கிங் பண்ண மாதிரி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 days செல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 days செல்ட் எடுத்துக்கலாம். இதில் 376 எடுத்துக்கலாம். 376 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 376 போட்டுக்கிறோம். இதில் காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, எப்பவுமே அசைன் ஆப்ஷன் போட்டுருப்போம். இன்றைக்கி காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 248. ஓகே, 248. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு கூடிய 2 நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் கிடச்சது பார்த்திங்கன்னா நமக்கு 5 அப்படி இல்லைனா 2. ஓகேவா? 5 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அதில் 376 வச்சுட்டு நமக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 597. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 597 காஸ்ட் ஆப்ஷன் 248 கூடிய நமக்கு கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைனா 2. ஓகேவா? 7 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 597 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 226. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 226 காஸ்ட் ஆப்ஷன் 248 கூடிய நமக்கு பார்த்தீங்கன்னா கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைனா 0. 1 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அதே நம்ம 226 வச்சு அடிக்கலாம். 1 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 014. 14 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 014 காஸ்ட் ஆப்ஷன் 248 கூடையில் நமக்கு கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைனா 5. ஓகேவா? 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? ஏன்னா 014 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 அல்லது 5ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 584. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா 584 காஸ்ட் ஆப்ஷன் 248 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா கூடிய 2 நம்பர்ஸ் 9 அப்படி இல்லைனா 4. ஓகேவா? 9 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இதை நம்ம 584 வச்சு அடிக்கலாம். 9 அல்லது 4 நம்ம கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 376 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து 2, 0, 5 இப்போ ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிட்டு வருது. நாளைக்கு ஏ போர்டுக்கு 9, 4 வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தெரிஞ்சு ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதோடய பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு நம்பர் தான் நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். இதில் ஒரு 5 days செல்ட் வச்சு எடுத்துக்கலாம். இதில் 376. இந்த 376 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இப்போ 376 போட்டுக்கிறோம். இதில் காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 246. ஓகேவா? 246. இதில் புள்ளிக்கு கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம கிடைச்சது 9 அப்படி இல்லைனா 4. ஓகேவா? 9 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 376 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அல்லது 4ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 597. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 597 காஸ்ட் ஆப்ஷன் 246 போர்டில் நமக்கு கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைனா 5. 4 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். நம்ம 597 காஸ்ட் ஆப்ஷன் போர்டில் நமக்கு 8, 2 கிடச்சிருக்கு. நம்ம இந்த ஆப்ஷனை மாற்றி டச் பண்ணுறதுனால மாறிடுது. 597 வச்சுருக்கு. நமக்கு 8 அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா
597 வச்சடியில் நமக்கு 8 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 226. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 226 போட்டுக்கிறோம். இதில் காஸ்ட் ஆப்ஷன் கூட தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் என்ன ஆகும்? 246. ஓகேவா, 246. இதில் வந்து லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணி ஓகேவா. மொதல் 2 நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துருந்தோம். இப்போ லாஸ்ட் ஆகக்கூடிய 2 நம்பர்ஸ் வந்து எடுக்கிறோம். ஓகேவா, அது கொஞ்சம் வந்து மெத்தட்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கணும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகே, 1 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, 226 வச்சுட்டு நமக்கு 1 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 014. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 014 காஸ்ட் ஆப்ஷன் 246 வச்சு நமக்கு லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னா 2. ஓகேவா, 4 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 014 வச்சுட்டு நமக்கு 4 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 584. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 584 காஸ்ட் ஆப்ஷன் 246 கூடியில் நமக்கு லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைனா 7. ஓகேவா, 5 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்து நம்ம வந்து 584 வச்சுட்டு நமக்கு 5 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு வைரஸ் செல்டம் எடுத்தோம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் மேக்ஸிமம் பி போர்டு இந்த மாதிரி இருந்தால் பாஸ் ஆகிட்டு வந்துச்சு. 4ஆம் நம்பர் இப்படி தான் பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 அல்லது 7ஆம் நம்பர் வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து சரியாக வந்து கடைசியில் லாஸ்ட்டாக தான் எடுக்கணும். மொதல் வந்து எடுத்தது கொஞ்சம் மிஸ் அண்ட் டிசைன் 7 நோட்டில் கொஞ்சம் மாற்றிக்கிறதுனால கொஞ்சம் அப்படி ஆயிருக்கு. ஏன்னா 5 7 வந்து சி போர்டில் இனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வர மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஆல் போர்டு மட்டும் வச்சு ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு 4 அப்படி இல்லைன்னா 9ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 4ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடி நம்ம வந்து 5 அல்லது 7ஆம் நம்பர் வந்து எடுத்துக்கணும். இது வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கு 5 7 வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 45 54 47 74 95 59 97 79 இந்த 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு இந்த 45 இந்த 47 இதெல்லாம் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னா அந்த 40ங்கிற நம்பர் வந்து கொடுக்குறேன். அப்படி இல்லைனா 90 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நாளைக்கு மீண்டும் 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் தான் எடுத்துங்க. ஓகேவா, ஓகே மலை, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யார் வின் பண்ணான்னு பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 584. ஓகேவா, 584க்கு நம்ம பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 செட்டு தான் வந்து கொடுத்துருந்தாப்புல. பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வின்னிஸ் வந்து சூப்பராக வந்து வின்னிஸ் வந்து கொடுத்துருக்கப்பல ஒரு அருமையான வின்னிஸ். நாளைக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 4ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தாப்புல ஒரு சூப்பரான ஒரு வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் நம்பர் வந்து அருமையான ஒரு வின்னிஸ் வந்து கொடுத்துருக்கல. மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு வின்னிஸ் எடுத்துருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 9ஆம் நம்பர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நமக்கு 9ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஓகேவா, இப்படி தான் வந்துச்சு கணக்கில். ஆனால் இன்றைக்கி ஏன்னா பவராக போயிடுச்சு, இல்லைன்னா நம்ம வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் தான் அதிகபட்சம் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 அல்லது 9ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தப்போ 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு கொடுத்துருக்கீங்க. சூப்பராக வந்து வின்னிங்ஸாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் சி போர்டு 9ஆம் நம்பர் தான் எடுத்துருந்தீங்க. நம்மளும் 9ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் பவர் மட்டும் இல்லைன்னா ஒரு அருமையான வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் நம்பர் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கப்பல கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. கொஞ்சம் பிசி வந்து சூப்பராக வின்னிங்ஸ் எடுத்துருக்கப்பல நாளைக்கு வின்னிங்ஸ் எடுக்க கொஞ்சம் சான்சஸ் இருக்கும். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 9 எடுத்துருக்கப்பல 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. இன்றைக்கி ஏன்னா கொஞ்சம் மழை பவரில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சிங்கிள் நம்பர் 4ஆம் நம்பர் வந்து சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து மாணிக் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 4 கொடுத்துருக்காப்புல. 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பெருமாள் அவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 7 4ஆம் நம்பர் வந்து சூப்பராக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. எல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாடுங்க. வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நம்பி வச்சுங்க. மறக்காமல் புதுசாக போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட்டை போட்டு விடுவோம். கமெண்ட் ரொம்ப முக்கியமானது ஒன்று, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா.